ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். இன்னைக்கு நாம தமிழ்நாடுல இருக்கிற பேங்க்ஸ்லயே எந்தெந்த பேங்க் எஃப்டிக்கு பெஸ்டா இருக்கும்னு அப்ராக்சிமேட்டா ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்த்துடலாமா? இது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் அண்ட் அவேர்னஸ் வீடியோஸ் தான். உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு டைரக்ட் விசிட் பண்ணி என்கொயர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நமக்கு ஹை சேஃப்டி கொடுக்கும். சரி, எதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மூணு தான் டாப் ப்ரையாரிட்டியில இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ராக்சிமேட்டா 6.5% இருந்து 7% வரைக்கும் கிடைக்கும். கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்றதுனால ரிஸ்க்குமே ரொம்ப லோவா இருக்கும். குட் ஃபார் லாங் டேர்ம் எஃப்டி. பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட் பேலன்ஸ் ஆஃப் சேஃப்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சேஃப்டியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லயே டாப்ல இருக்க பேங்க்ஸ் HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மூணு தான் டாப் ரேங்கிங்ல இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ராக்சிமேட்டா 6.8% இருந்து 7.2% வரைக்கும் இருக்கும். ஈஸி ஆன்லைன் எஃப்டி ஓப்பனிங் சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. குட் கஸ்டமர் சர்வீஸும் கிடைக்கும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கிற பேங்க்ஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்மால் பிசினஸ் லோன், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், உஜிவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதெல்லாம் டாப் ரேட்டட்ல இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் டு 8% வரைக்கும் பாசிபிள். ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம் தான். கவர்மெண்ட் பேங்க்ஸை விட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஹையரா இருக்கிறதுனால ரிஸ்க்கும் கொஞ்சம் ஹையரா இருக்க வாய்ப்பு இருக்குது. RBI ரெகுலேட்டட் பேங்க்ஸ் தான். நான் இப்ப சொல்லியிருக்க பேங்க்ஸ் எல்லாமே அந்தந்த செக்டார்ஸ்ல டாப் ரேங்கிங்ல இருக்கிற பேங்க்ஸ். இது இல்லாம வேற பேங்க்ஸும் இருக்குது. நான் இப்ப கொடுத்திருக்கிற லிஸ்ட் எல்லாமே என்னுடைய நாலேஜ்க்கு உட்பட்டு நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மேபி இதுல சில சேஞ்சஸும் இருக்கலாம். ஸோ பேங்க்குக்கு நீங்க டைரக்ட் விசிட் பண்ணி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இது ஒரு சின்ன சிம்பிள் கம்பாரிசனோட பாத்துடலாமா? பேங்க் டைப், இன்ட்ரெஸ்ட் ரேட், சேஃப்டி அப்படின்னு 3 காலமா வச்சுக்கலாம். SBI அண்ட் இந்தியன் பேங்க் எடுத்துட்டோம்னா 6.5%ல இருந்து 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சேஃப்டி வெரி ஹை. HDFC அண்ட் ICICI பேங்க், அதாவது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.8%ல இருந்து 7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சேஃப்டி ஹை. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 7.5%ல இருந்து 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சேஃப்டி மீடியம் ரேட்ல தான் இருக்கும். எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஸ்வலாவே டென்யூரை பேஸ் பண்ணி தான் டிஃபர் ஆகும். நம்ம லாங் டென்யூர் போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஹையரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா மேக்ஸிமம் சேஃப்டி வேணும்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் செக் பண்ணுங்க. பேலன்ஸ்டு ஆப்ஷன் வேணும்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் செக் பண்ணுங்க. ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.